இது வந்து பெரிய லெவலில் தெரியாது. அட்டாக் வந்து எந்த சிட்டியில் வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம். இதில் 3 டைப்பாக ஆர்மியில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது டொமஸ்டிக் வார் எக்ஸசைஸ், பைலேட்ரல் வார் எக்ஸசைஸ், மல்டிலேட்ரல் வார் எக்ஸசைஸ். டொமஸ்டிக் வார் எக்ஸசைஸ்னால் நம்ம உள்நாட்டுக்குள்ளே ராணுவத்தை ஆர்மிக்குள்ளேயே ஒரு எக்ஸசைஸு, இல்லை ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு இன்டர் சர்வீஸ், இன்ட்ரா சர்வீஸ் அப்படின்ற போது அவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுற எக்ஸசைஸு. அது மாதிரி பண்ணுறது வந்து டொமஸ்டிக் எக்ஸசைஸு. பைலேட்டர்னால் 2 நாடுகள் சேர்ந்து பண்ணுறது. இந்தியா, ஸ்ரீலங்கா சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்தியா, பங்களாதேஷ் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்தியா, ரஷ்யா இது மாதிரி எக்ஸசைஸும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பெரிய லெவலில் தெரியாது, எக்ஸசைஸ் நடக்கும். ஆனால் இப்போ வந்து இது போர்க்கால சூழ்நிலை இருக்கிறதுனால 140 கோடி மக்களுக்கும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அட்டாக் வந்து எந்த சிட்டியில் வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த போர் ஒத்திகை நடவடிக்கை எடுத்திருக்காங்க.